சர்க்கரை நோயினால் குழந்தையின்மையை பாதிக்குமா என்பது நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிர். சர்க்கரை நோயினால் குழந்தையின்மையை பாதிக்குமா? உறுதியாக பாதிக்கும். சர்க்கரை நோயில் கவனிக்காம விட்டோம்னா சிறுநீர் அடிக்கடி போகிறது, தண்ணி தாகம், அதிக தண்ணி தாகம், பசி அதிகமாக எடுக்கிறது, உடல் எடை மெலிகிறது, ஆண்களுக்கு உள்ள பலகீனங்கள், நரம்பு தளர்ச்சி, சோர்வு, களைப்பு, ஞாபக மறதி, மன அழுத்தம், பயம், கைகால், திருமணம் முடியாத வாலிபையங்களுக்கு இப்போ சர்க்கரை நோய் இருக்குது. திருமணம் முடிஞ்சவங்களுக்கு தான் சுகர் இல்லை, திருமணம் முடியாதவங்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு இருக்குது. பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூட சுகர் கூடுதலாக இருக்குது. இதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது, கவலைப்படாங்க. ஆண்டனி சித்தா, டாக்டர் ஜான்சன், சென்னை கோடம்பாக்கம். 14/15 அக்பராபாத் 2வது, சென்னை 24. அதனால் பலகீனங்கள், சங்கடங்கள் எது இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள், நிறைய தீர்வுகளுக்கு இல்லாமல் பல இடங்களில் மருந்து எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டு, குழந்தைகளுக்கு நிறைய இடத்துல வைத்தியம் பண்ண ஃபெயிலியர் ஆகிட்டு, ஆன்மீகருக்கு மருந்து எடுத்தேன் ஃபெயிலியர் ஆகிட்டு, மூட்டு வலிக்கு மருந்து எடுத்தால் சரியாகலை, கழுத்து வலிக்கு மருந்து எடுத்தால் சரியாகலை, தலைவலிக்கு மருந்து எடுத்தால் சரியாகலை. ஒன்று மருந்து சரியில்லாமல் இருக்கும், இல்லை என்ன பிரச்சனை தெரியாமல் மருந்து கொடுத்தாங்க என்னமோ தெரியல. எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பு தான் ஆண்டனி சித்தாவோட தலைமையான பங்கு. டாக்டர் ஜான்சன், சென்னை கோடம்பாக்கம். அதனால் சர்க்கரை நோயில் உறுதியாக குழந்தைமை பாதிக்கும். சர்க்கரை நோயில் ஆண்களுக்கு என்ன பாதிக்கும் கேட்டிங்கன்னா, ஆண்மை குறை ஏற்படுத்தும். தாம்பத்திய உறவில் நாட்டம் இருக்காது. அப்படியே தாம்பத்திய உறவில் நாட்டம் இருந்து விரப்புத்தன்மை வந்தோட உடனே சுருங்கிடும். பிந்து சிலரங்களை குறையும், உயிரணுக்கள் பற்றாக்குறை ஏற்படும். இதே மாதிரி பெண்களுக்கும் பலகீனம் ஏற்படும், உடல் எடை மெலியும், தண்ணி தாகம் இருக்கும், யூரின் வர இடத்துல ஆண்களும் பெண்களுக்கும் அரிப்பு, எரிச்சல் ஏற்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சர்க்கரை நோயை உணவுனால் கட்டுப்பாடு மெயின்னு மருந்துகள் எடுக்கணும். மருந்து எடுக்க தவறுனாலும் வில்லங்கமாயிரும் கவனம். அதனால் கவனமாக இருங்க. ஆண்டனி சித்தா முறையாக பயன்படுத்திங்க. எந்த விதமான பயப்பண்டிய அவசியம். தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து பின்னுளே கிடையாது. ஒரு சில அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய் எடுக்கக்கூடாது. மற்றபடி ஒன்றும் அதிகமான பத்தியங்கள் கிடையாது. என்ன இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் ஆண்டனி சித்தாவில் முறையான சிகிச்சையை நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெளியூர் முகாம் கிளையெல்லாம் கிடையாது. குறிப்பாக இந்த மதுரை வரீங்களா, திருச்சி வரீங்களா, பெங்களூர் வரீங்களா, ஆந்திராலாம் கிடையாது. ஒரே இடம் சென்னை மட்டும்தான், கோடம்பாக்கம் மட்டும்தான். மூட்டு வலி, கழுத்து வலி, சர்க்கரை நோய், தலைவலி, வயிற்று வலி, யூரின் எரிச்சல். இப்போ சுகருக்குன்னா யூரின் போகிற இடத்துல புண்கள் ஏற்படும், ஆணுக்கு பெண்ணுக்கும். அது தாம்பத்தியம் பண்ண பிறகு புண்கள் இருந்த இடத்துல ஒரு மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ சுகர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அலர்ஜி ஆகும், ஈஸ்வனோஃபிலில் இஎஸ்ஆர் அதிகமாகும். அதற்கு சித்தாவில் ஆண்டனி சித்தாவில் மருந்து இருக்குது, சென்னையில் கோடம்பாக்கத்தில். இதை பற்றி கவலை வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் இன்னொரு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை டவுட் கேட்குறா இருந்தால் 98 410 59 194 98 410 69 194. சர்க்கரை நோயினால் உறுதியாக ஆணுக்கு பெண்ணுக்கு குழந்தையும் பாதிக்கும். நன்றி, வணக்கம்.